ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கருப்பு கவனி அரிசி கஞ்சி பாப்பாவுக்கு கொடுத்துருக்கேன். 9 மந்த்ஸ்லேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நைட்டே ஒரு 2 ஸ்பூன் போட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ இதில் 4 ஸ்பூன்ஸ் ஊற வச்சுருக்கேன், நாங்களும் சேர்ந்து குடிக்கிறதுக்காக. பாப்பாக்குனா 2 ஸ்பூன் மட்டும் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு கிண்ணத்தில் ஊற்றி, எந்த கிண்ணத்தில் நீங்கள் கஞ்சி காச போகிறீங்களோ அந்த கிண்ணத்தில் ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப திக்கான அப்புறம் கூட நம்ம சுடு தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். இப்போதைக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலைச்சிக்கோங்க. கலைச்சிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறிட்டே இருங்க, இல்லைன்னா கட்டி கட்டியாக ஆகிடும். நல்லா கிளறிட்டே இருங்க. நல்லா வெந்து வரட்டும். நல்லா வெந்து வந்த உடனே நல்ல ஒரு வாசம் வரும். அப்போ நம்ம அது வெந்துடுச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். இதில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ், மெக்னீஷியம், ஜிங்க்கு, அயனு எல்லா சத்துமே இதில் இருக்குது. ரொம்ப சத்தான ஒரு கஞ்சி இது. அதனால தான் எல்லாருக்குமே போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா உங்களுக்கு அந்த கலர் மாறி நல்லா வாசம் வந்த உடனே கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பாப்பாவுக்கு மட்டும் நான் ஒரு பேரிச்சம்பழமும் ஒரு அத்திப்பழமும் ஒரு 4 ஹவர்ஸ் கிட்ட ஊற வச்சு மிக்சியில் நல்லா மையாக அரைச்சிட்டு பாப்பாவுக்கு தேவையான அளவு கஞ்சி அதிலேருந்து எடுத்துட்டு இதையும் ஆட் பண்ணி நான் கலந்து பாப்பாவுக்கு கொடுத்துட்டேன். பெரியவங்களுக்கு வேணும்னா இதெல்லாம் அப்படியும் குடிக்கலாம். என்னென்னா கொஞ்சம் பால், சர்க்கரை இல்லை பனங்கற்கண்டு உங்களுக்கு எது வேணுமோ ஆட் பண்ணி குடிக்கலாம். ரொம்ப சத்தான கஞ்சி. பாப்பாவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள்.